ஏன்னா பைக் எப்படி 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, எப்படி இருக்க போகுதுன்னு. லாஸ்டா வந்து நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இடத்துல இருந்து வந்து தூக்கிட்டு போய் விட்டேன். டாடா ஏசில எடுத்துட்டு போறோம் பைக்கை. ஆமா போனா ஒரே பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு மேல வண்டியில வரையிருக்கா இருக்கு. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜே ஸ்குவாட். பா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல. சோ பிரேக்கப், காஷ்மீர் போனோம், ஹீலிங், ஏதோ ஒரு சோசியல் மீடியால வீடியோ போட்டு என் மனசுல தோணிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் நம்ம அந்த யூடியூப்ல வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் ஆனா இல்லடா பட் ஆனா இந்த எனக்கு அப்புறம் இது மந்த்லி இஎம்ஐஸ், அப்புறம் கார் இஎம்ஐஸ் எல்லாமே வந்து என்ன போட்டு நீலா பிள்ளை இருக்க கூடாது, நீ ஓடிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் உண்மையை சொல்லணும் ஸ்குவாட், நேத்து நம்ம சாங்கோட ஆசிய காத்துல தூது விட்டா பிரேக்கப் சாங்கோட டீசர் பார்த்திருப்பீங்க. அண்ட் பிப்ரவரி 12 அதாவது நாளைக்கு நம்ம சாங்கோட ஃபுல் அவுட் வரப்போது. மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வாடி நெஞ்சுக்குள்ள சாங் பண்ணோமா, கிட்டத்தட்ட 50,000 கமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம். சொல்லு வேற மாதிரி ஆல்ரெடி பசங்க கமல்லனா உனக்கு பிரேக்கப்பா இல்ல என்ஜாய் பண்றியான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரிலாம் எதுல கொஞ்ச நாள் 1 வீக் லீவ் போட்டேன். அந்த இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம சாங் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா, மேக்கிங் வீடியோ எடுத்திருக்கோம். அதுவுமே பயங்கரமா இருக்கும். 14ஆம் தேதி மேக்கிங் வீடியோ போடுறேன். அதாவது லவர்ஸ் டே அன்னைக்கு மேக்கிங் வீடியோ போடுறேன். மறக்காம 12ஆம் தேதி நம்ம சாங் ரிலீஸ். அண்ட் இன்னைக்கு எங்க இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். அந்த நம்ம வாடி நெஞ்சுக்கலன்னு ஒன்று சொன்ன பாருங்க, அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். நீங்க 63,000 கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க. பட் இந்த நம்மளோட பிரேக்கப் சாங் வேற. ஸோ எத்தனை பேர் பிரேக்கப் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, பிரேக்கப் ஆயிருக்கும்னு தெரியல. ஸோ கமெண்ட்ஸ் வந்து அடிச்சு நவுத்துறீங்க. ஸோ இதுலயும் ஒரு 50,000 கமெண்ட்ஸ் வந்து பண்ணி விட்டுருங்க ஸ்குவாட். மறந்துடாதீங்க, சாங் ரிலீஸ் ஆன உடனே வந்து பண்ண 50,000 கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் எவ்வளவு பண்ணுவாங்க கமெண்ட் நீங்க நினைக்கிறேன்? கமிட்டே 50,000. பிரேக்கப் எவ்வளவு இருக்கும், ஸோ பிரேக்கப் யாருக்கு எவ்வளவு பிரேக்கப் ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் இன்னைக்கு என்ன பிளான் வந்து பாத்தீங்கன்னா, காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டீங்க ஸ்குவாட். எங்க சோ வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி மாறின இடத்துல தான் இருக்கும். காஞ்சிபுரத்துல இருக்கும். யாரோட பிரேக்கப் பெஸ்டா இருக்கோ கமெண்ட்ல அவங்களுக்கு கிவ்அவே இருக்கு. அவங்க கால் கதையை டைப் பண்ணி போடுங்க. சரி, இன்னைக்கு டே சொல்லிடுறேன் இது என்ன vlogனு. ஆக்சுவலி இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன vlogனா, நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ காஞ்சிபுரத்துல இருக்கும். கெஸ் பண்ணிருக்கீங்க. காலையில இருந்து நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு இதுக்காண்டி. சோ நம்மளோட அயபுசா பைக் கம் பேக். வாகனங்கள் எங்கள் பறிமுதல் பண்ணப்பட்டது. அதுல ஒரு வாகனம் வந்து பாத்தீங்கன்னா அயபுசாவை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்க போறோம் ஸ்குவாட். ஆக்சுவலி இன்னைக்குமே டவுட் ஆயிடுச்சு, எடுப்போமா மாட்டோமா அயபுசாவை இன்னைக்கு எடுப்போமா மாட்டோமான்னு சொல்றோம். கடைசியா இப்ப டைம் எத்தனை காட்டுக்கு, டைம் வந்து பண்ணா ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. 5 மணிக்கு தான் வந்து கால் பண்ணி வாப்பா வந்து அயபுசாவை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பாலுசெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறோம். இது எல்லாமே வந்து பண்ணா அப்படியே போக கண்டினியூ பண்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா, ஐயோ அதுதான் என் கால் பருமிதல் ஆயிடும். இப்பதான் நம்ம அயபுசாக்கு வீடியோ கால வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலே மனசு வலிக்கும் ஸ்குவாட். ஏன்னா பைக் எப்படி 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, எப்படி இருக்க போகுதுன்னு. லாஸ்டா வந்து நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இடத்துல இருந்து வந்து தூக்கிட்டு போய் விட்டேன். சோ இப்ப போய் பாத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா ஸ்குவாட், பாலுசெட்டி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இதை பாருங்க, மறக்க முடியுமா இந்த போலீஸ் ஸ்டேஷனை? ஸோ மறக்க முடியாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும்ல. 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஆச்சு. எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு என்னன்னா பைக்கை போய் பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ டாடா ஏசி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ போயிட்டு போலீஸ் போய் ஏதோ இடத்துக்கு போய் காட்டணும். நாங்க கிடைக்குமா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வீடியோ எங்களை பாருங்க, அது எப்படின்னு தெரியல. இல்ல இன்னைக்கு ஆக்சுவலி இப்போதான் ஸ்டெப்பே எடுக்கிறாங்க பைக் எடுக்கிறதுக்கு. அதுவும் நான் வந்து இவ்வளோ நாள் வேற ஒரு வக்கீல் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ இருந்துச்சு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ பைக்கை நம்ம போய் இவ்வளோ நாள் பார்க்கவே முடியாது. இப்போ போய் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கு போய் காட்டணும்னு நினைக்கிறேன். அது என்ன பேர்லாம் சொல்கிறேன். ஸோ நான் இருங்க, நம்ம டாடா ஏசி வந்ததுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். கொஞ்சம் பர்மிஷன்லாம் வாங்கி இப்போ வந்து பார்த்தா உள்ளே போயிட்டு பைக் எடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வர எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. 1.5 வருஷம் ஆயிடுச்சுல. இப்போ வண்டி எப்படி இருக்குன்னு ஆர்வமாக இருக்குது. ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா ஸ்குவாட். சாயங்காலம் காலையில் வந்துடுவாங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கடா.
இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகிடுமா? பட் ஆனால் எடுக்காம இந்த கோர்ட்லேருந்து எடுக்கணும்னு இது டிபி வண்டியே மாதிரி ஸ்கோர் ஆக்சுவலி வந்து என்னென்னமோ நினச்சேன். ஃபைனலி வண்டி நகர்த்துறா, பின்னாடி போட கொஞ்சம் அதான் வண்டி நகர்த்துறா. புல்லட்லாம் ஸ்கோர் ஆக்சுவலி 20 லட்ச ரூபா பைக்கு வாசனை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு. தண்ணியா இதுக்கு இடையில மழை பெஞ்சிச்சு எல்லாமே இருந்துச்சு. ஒரு மாதிரி vlog ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. பைக்கை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு நம்ம பைக்கை பார்க்குறோம் அயபூசாவை. இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்குது. இந்த ஸ்பாட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறியா பைக்கை? ஓ ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும்ல எனக்கு. செம்மையா இருந்துச்சா இந்த பைக் எடுத்துட்டு போனால் ரோடே நம்மளை பார்க்கணும். ஐயோ கஷ்டமாக இருக்குடா. சொல்கிறேன் காலையிலே ஆன்லேயே விடுவாராம பைக். ஆமாம் ஆமாம் தேன் மிட்டாய் கொஞ்சம் ஆன்லேயே தான் லாக் ஆயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு. தல்றா இது கிளச்ச பிடிச்சி தலை கீரில் இருக்க போகுது. டாடா ஏசி வண்டி சிஸ்கோ இல்லைண்ணா எப்படி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமே இப்படி டயர் தூக்க 3 2 1 தூக்க முடியாது அவ்வளோ வெயிட். தூக்கு 3 2 தூக்கு. தள்ளு தள்ளா போகுண்டா. தள்ளுறா நீ தள்ளுனா போகுண்டா. கிளச்ச பிடியா தள்ளுறா அண்ணன் போகணும். சூப்பர்டா அண்ணா. ஓகே ஓல்டன்ண்ணா ஓல்டன் அங்கே நீ பாருங்க. அந்த வண்டி அந்த அந்த வண்டி ஒரு ஸ்டெப் மட்டும் தூக்கி இல்லை தூக்குடா. இந்த புல்லட் நகர்த்தினாலே போதும்டா. அந்த புல்லட் நகர்த்த நீ சொல்லும் போது தள்ளுறா. பின்னாடி போடா சூப்பரா உண்டா. அட்லீஸ்ட் ஸ்கோர் இந்த அயபூசால ஸ்டார்ட் பண்ணா அந்த வெயிட்டே தெரியாது. நீ இந்த வண்டியில நான் ஒரு மாதிரி எப்படி சொல்றதே தெரியலடா கஷ்டத்துல. தள்ளுறா ஆமா நான் தள்ளுறா இல்லை வலிச்சிட்டுலாம் போல. ஸ்கோர் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். வாசன் பார்க்கல ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா வாசன் எங்கடா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா. இந்த வீடியோ காலில் காட்டுங்க வாசனை. இரு சர்ப்ரைஸ் பார். டாடா ஏசியில் எடுத்துட்டு போகிறோம் பைக்கை. ஆமாம் பையா தூக்குங்க அண்ணா தூக்குங்கண்ணா வாங்கண்ணா தூக்குங்க வா. கஷ்டமா இருக்குடா ரொம்ப. இதெல்லாம் பேர்லாம் போயிடுச்சு. அதான் இது நான் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணி அதான் எடுத்துடலாம். சரி நான் ஏன்னா மூடுவாங்க 6 மணிக்கு. நான் காலிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா இது பண்ணுறேன். ஸ்கோர் இப்போ வந்து டாடா ஏசியில் தூக்க போகிறோம். வாடாச்சலாம் வந்து தூக்குவீங்களா? எப்படி தெரியுமா திரும்பி பின்னாடி நீங்க இப்படி இது பண்ணி சுத்தி வச்சிருங்க. வாடா பிடிக்கல வாடா எல்லாம் பிடிக்கல. ஃப்ரண்ட் டயர் ஏத்தில நான் ஃப்ரண்ட் அப்படின்னு கரெக்ட்டா. சரி ஓகே அப்புறம் பேக் சரி திருப்பு. அந்த சைடு போடா. இந்த பக்கம் வாங்க. நான் பார்க்கலாம். திருப்புங்கடா பிடிங்கடா கொஞ்சம் கை அடிபட்டுடா. அந்த டயர் இல்லாத வேலை தான். டேய் தூக்குடானே சலோ. தூக்குடா சலோ நீ தூடே சைக்கோ போடா முன்னாடி போடா. ஒரே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு மேல வண்டியில வடை இருக்குடா இருக்கு. தூக்குடா 3 இருங்க ஃப்ரண்ட்ல யாராவது அதான் ஃப்ரண்ட்ல தான். நீ சைக்கோ போ ஃப்ரண்ட்ல போ. எல்லாம் ஃப்ரண்ட்ல போங்க. 3 என்னால எப்படா? சரி அண்ணா நீங்க பேலன்ஸ் மட்டும் பிடிங்க பின்னாடி. 3 1 ஓகே தூக்குடா. அல்தான் தூ அண்ணா நீ புடுறா அண்ணா. தூக்கிட்டீங்களா சூப்பரா தூக்குடா குத்துறா எனக்கு கொஞ்சம் தூக்குடா அண்ணா கொஞ்சம் தூக்குங்கடா. அண்ணா இல்லடா விட்டுறாதீங்க. மேலே ஏறா சலாம் ரெண்டு பேர் மேலே ஏறு போ. மேலே ஏறுடா. மேலே ஏறு நீங்க இன்னும் ஒரு நீ இன்னும் யாரும் ஏற்ற முடியாது. சலம் மேலே ஏறு சலம். பின்னாடி இருந்தா பின்னாடி தூக்கணுமா? தூக்கு யாரடா சைக்கோ அண்ணா தூக்குப்பா. தூரா என்ன கொஞ்சம் தூரா. அப்பா ஒரு ஆள் மட்டும் வந்து ஸ்டாண்ட் போடுறா. அருணா கார் எடுத்துட்டு வாங்கடா ஒரு ஆள் பண்ணு. புது டயர்ரா. நான் புடிச்சிரேன். டைட்டா புடிச்சிரேன். அந்த கயிறு மட்டும் எடுத்து போடணும். நான் தெரியும் தாலுகா ஆபீஸ். அந்த கயிறு வேற ஒரு கேஸ் அது எடுத்து போய் காட்ட சொல்றாங்க ஜட்ஜி கிட்ட. ஓகே ஸ்கோர் நான் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்றேன். ஸ்கோர் ஃபைனலா நம்மளோட அயபூசாவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்கோர். இல்லையா நம்ம பின்னாடி பசங்க நம்ம காலில் வந்துட்டு இருக்காங்க.
கஜா பயங்கரமா இருக்கா. ஸோ இப்போ எடுத்துட்டு போய் கோர்ட்ல போய் காமிக்கிறோமா இன்னும் ஒரு சில ப்ரொசீஜர் எப்படி இருக்கு எனக்கு. ஆனா உண்மையாவே சொல்றேன் ஸ்காட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட ரொம்ப எமோஷனலா இருக்கு. சார் இந்த வண்டி வாங்க கிட்டத்தட்ட ரொம்ப இது பண்ணோம். பல வருஷம் உழைப்பு தான் எல்லாமே முடிச்சல 1.5 வருஷம் அப்படியே. ஸோ ஆனால் சீக்கிரமா ஸ்கோர் இதுக்கப்புறம் விட போறதில்ல. ஆக்சுவலி போற போக்க பார்த்தா இன்னைக்கு ஏன்னா நிலம அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா போன் எடுக்காம கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, வெயிட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது பைக்கை நம்மளால பாத்திர கூட முடியாதுன்னு நினைச்சேன். பட் ஆனால் இன்னைக்கு பைக்கை பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ பைக் லவ், ஆசையப்பட்டு ஒரு பைக்கை வாங்கி 1.5 வருஷமா பார்க்காம இருந்துட்டு திரும்பி அந்த பைக்கை இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்கும்னு புரியும். என்ன பேசுறதுன்னு தெரியல ஸ்காட். இப்போ போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க, ஓகே ஸ்காட் என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு சொல்றேன். ஆனால் இப்போ பைக்கை நம்ம கிட்ட தரமாட்டாங்க, நெக்ஸ்ட் இயரிங்ல தான் நம்ம கிட்ட தருவாங்க. பார்ப்போம் ஸ்காட். நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில அருணே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆயிட்டான். இங்க பாரா விட்றா, உண்மையிலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு ஸ்காட். டேய் விட்றா, சரி அருண் வாழ்றத பார்த்தா டேய் விட்றா. ஏன்னா வண்டி அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு ஸ்காட். எமோஷனலாக ரொம்ப எனக்கே கண்ணு கலங்குது, மாறி ஃபீல் ஆகுது. அருணா நீ அழுறதை பார்த்த உடனே எனக்கே அழுக வந்துடா. இப்போ உண்மையில அவ்வளோ எமோஷனல் இருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. இதோ கோர்ட்டுக்குள்ளே போகிறோம் ஸ்காட். அருணா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ஏதாவது சொல்ல போகிறாங்களா? சரி நம்ம மேலே லேட் இல்லை. அங்கேதான் இருங்க ஸ்காட், நான் அப்படியே போலீஸுக்கு கால் பண்ணிட்டு என்னன்னு பேசிட்டு வரேன். தெரியலடா எந்த கோர்ட்டுன்னு. லெஃப்ட் தான் இல்லை ரைட்டா தெரியலடா. ஆக்சுவலி கோர்ட் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனால் லெஃப்ட் பை ரைட்டு. நான் லெஃப்ட் பை ரைட்ண்ணா. ஸ்காட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வா ஏறு. ஸோ ஃபோனே எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஆக்சுவலி இப்போ இந்த கோர்ட் இல்லையா, இன்னொரு கோர்ட்டா. அதுவும் இப்போ தான் போலீஸ் ஃபோன் வச்சு சொன்னாங்க. இது பக்கத்துலேயே தான் இருக்கான். இங்கே இருக்கமா, இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த கோர்ட் இருக்கான். இது நான் ஏறிக்கிட்டாரா, கையும் பிடிக்க முடியல ஸ்கோர். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோர்ட் இருக்கான். அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு காட்டணும். இன்னைக்கு என்ட்ரி பண்ணிட்டா போதும், அடுத்த இயரிங்லேயே தந்துடுவாங்க பைக்கை. ஸ்காட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை பார்த்து நம்மளோட பேப்பர்ஸ்லாம், அதாவது வண்டி புக்கு கேட்டாங்க, அதை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த ஏதோ இது பண்ணணுமா, ஜட்ஜி வந்து பண்ணுமா, ஜட்ஜி இருக்காங்க. நல்ல வேலை இன்னொருத்தர் அந்த இவர் சொன்னது அந்த கோர்ட்டுக்கு போனோன்னே ஜட்ஜிலாம் போயிட்டாங்களே. இப்போ 6:30 மணிக்கு டைம் 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஐயோ நானே டவுட் இருப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு. அப்புறம் இருக்காங்க போல். ஸோ வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது குடிச்சிட்டிங்க, டீ குடிச்சிட்டிங்க. கோர்ட்டு வெளியே தான் இருக்கேன். ஸோ டீ இல்லை, இது பிளாக் காஃபி குடிச்சிட்டிருக்கேன். செம்மையாக தலைவலி இது ஸ்பாட். ஸோ நான் என்ன ஏதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருவாங்களாம், எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை எடுத்துக்கணும்னு சொல்லி. சப்போஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா செம்ம மாதம் இருக்கும். ஸ்காட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி 8 மணிக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா போனா இது நீ வா காரில் போனா வா, அவங்க நேரில் சொல்லலாம் எங்கே அவங்க. ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. திரும்பி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விடுறேன். ஸோ திரும்பவும் ஒரு 4 நாள் கழித்து வரணும். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து பைக் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸ்குவாட். இந்த வாட்டி பைக் நம்மளுது, சரி நம்மளது இல்லை வசந்து, பட் நம்ம எடுத்துடுறோம். நம்மளால் நம்ம முயற்சி பண்ணி எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துடுறோம். எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் அலைஞ்சியாச்சும் எடுக்கிறோம் ஸ்குவாட் இந்த வாட்டி. உண்மையாக ஸ்குவாட் காலைல 10 மணிலேருந்து நைட் 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தா அந்த நம்பர் பண்ணலை. ஆக்சுவலி இன்றைக்கி பண்ணலை. திரும்பி இன்னும் 2 நாள் 3 நாள் கழித்து வந்துட்டு அப்போ பண்ணிவிட்டு திரும்பி 1 வாரம் 2 வாரம் கழித்து பைக் கிடைக்கும்ன்றாங்க. எவ்வளோ நாள் காஞ்சி போட்டு வர சொன்னாலும் திரும்பி வந்து இந்த வாட்டி விடாமல் பண்ண போகிறோம் ஸ்குவாட் நம்ம பைக் எடுக்க.